வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஒரு சாதாரண கிராமத்துல பிறந்த பையன் விளையாட்டை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க நினைச்சா என்ன ஆகும்? ராம் சரணோட கெரியர்லயே முக்கியமான படம் அப்படின்னு சொல்லப்படுற பெட்டி உண்மையிலேயே அவருக்கு கம்பேக் கொடுத்துச்சா இல்லையாங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு சாதாரண கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற படத்தோட ஹீரோ பெத்தி தன்னுடைய விளையாட்டு மூலமா தன்னுடைய கிராம மக்களுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கேஸ்ட் ப்ராப்ளம், பவர்ஃபுல் எனிமீஸ், பாலிடிக்ஸ் அப்படின்னு அவருடைய பாதையில தடங்கல்கள் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படம் குஸ்தி, கிரிக்கெட், எமோஷனல், ஃபேமிலி டிராமா அப்படின்னு கலந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. கடைசியா பெத்தி தன்னுடைய முயற்சியில ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்தோட பிக்கஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ராம் சரணோட பர்ஃபார்மன்ஸ் தான். அவருடைய எமோஷனல் காட்சிகளாகட்டும், மாஸ் மொமெண்ட் காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸை அவரு கொடுத்திருக்கிறாரு. படத்துல சிவராஜ்குமார் சார் சம்பந்தப்பட்ட காட்சிகள் கொஞ்ச நேரமே இருந்தாலும் அவருடைய கதாபாத்திரம் படத்துல தனியாவே தெரியுது. படத்துல வர ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகள் உண்மைக்கு நெருக்கமாகவும் அதே நேரத்துல என்கேஜிங்காகவும் நல்லாவே இருக்குது. ஏஆர் ரகுமான் சாரோட பின்னணி இசை பல காட்சிகளை நல்ல எனர்ஜெட்டிக்கா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. படத்தோட விஷுவல்ஸ் ஆகட்டும், வில்லேஜ் செட்டப் ஆகட்டும், இதெல்லாம் நல்ல ஒரு சினிமேட்டிக் ஃபீலை நமக்கு கொடுக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் நல்லாவே என்கேஜிங்கா இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் 3 மணி நேரம் பக்கம் ரன் ஆகக்கூடிய பெரிய படம். என்னதான் இவங்க என்கேஜிங்கா கொண்டுட்டு வர முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் படத்தோட ரன் டைம் நம்ம பொறுமைய சோதிக்க தான் செய்யுது. படத்துல ஹீரோயினா ஜான்வி கபூர் நடிச்சிருந்தாலும் அவங்களோட கதாபாத்திரம் பெரிய இம்பாக்ட திரையில ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல வர கமர்ஷியல் காட்சிகள் மற்றும் ஹீரோவை எலிவேட் பண்ற காட்சிகள் கொஞ்சம் ஓவரா ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வரதான் செய்யுது. இந்த படத்தோட கதை மூலமா எமோஷனல் டெப்தை ஏற்படுத்த இவங்க முயற்சி பண்ணியிருந்தாலும் அது படத்துல 50-50% தான் ஒர்க் அவுட் ஆகிருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் சீக்கிரமா முடிஞ்ச ஒரு ஃபீலை தான் கொடுக்குது. ஓவராலா இந்த படம் ஒரு டீசென்டான படம் தான். 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுக்கலாம். ராம் சரணோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் மியூசிக் இந்த 2 விஷயத்துக்காக தாராளமா ஒரு வாட்டி இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்துல 2 இடங்கள்ல லிப் லாக் முத்த காட்சிகள் வருது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.